அல் பைஉ பில் கிதாபா ஒரு ரிசாலா. எப்படி நாம் நேரடியாக ஒரு ஆள்கிட்ட விற்பனை செய்கிறோம், நான் இந்த பொருளை விற்கிறேன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கிதாபத்தின் மூலமாக, ரிசாலத்தின் மூலமாக, ரிசாலா கிதாபாவின் மூலமாகவும் அக்குது செய்யலாம். கிதாபா அப்படின்னா நமக்கு தெரியும், எழுதி அனுப்புறது, கடிதம் மூலமாக இது மாதிரி நான் உங்கள்கிட்ட இந்த அக்குது செய்கிறேன் அப்படின்னு எழுதி அனுப்புவது. அல்லது ரிசாலா, ரிசாலா என்பது ஒரு நபரை அனுப்பி வைக்கிறது. ஒரு நபரை அனுப்பி வச்சு அவரின் மூலமாக அக்குது செய்கிறோம். இப்போ இதனுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், எப்போ அந்த நபர் சொல்லும்போது என்ன பதில் சொல்கிறாரோ அதுதான். ரசூலுக்கு முன்னாடி, தூதுவருக்கு முன்னாடி நான் இதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அக்குதாயிரும். அது மாதிரி கடிதம் எழுத்தின் மூலமாக அனுப்புகிறோம், அதை பார்த்த உடனே அதை கபில்துன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் அக்குது நடந்துடும். இப்போ இதில் இன்னைக்கு எழுத்தின் மூலமாக நடக்கிறது, இன்னைக்கு ஃபேக்ஸ் மூலமாக நடக்கிறது, டெலிஃபோன் மூலமாக நடக்கிறது, இது எல்லாமே இந்த வகையில் வரும். பிர் ரிசாலா வல் கிதாபா அப்படிங்கிறதுல ஃபேக்ஸ் மூலமாக அனுப்பி விடுறது இருக்குது. அதே மாதிரி பேசுகிறதும் கூட பக்கத்தில் இருந்து தான் பேசணும்னு இல்லை. இப்போது நான் ஒரு ஈஜாப் செய்கிறேன், ஒருத்தர் கபூல் செய்கிறார், இப்போ 2 பேரும் நேரடியாக இருக்கிறாங்க. இப்போ அக்குது நடக்கிறதுக்கு 2 பேரும் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாய நிபந்தனை கிடையாது. இப்போ ஃபோன் மூலமாக அக்குது செஞ்சிட்டாங்க, அது செல்லும். ஒரு தூரத்தில் இருக்கிறார், ஒருத்தர் இந்தியாவில் இருக்கார், ஒருத்தர் ரஷ்யாவில் இருக்கார், வேறு நாட்டில் இருக்கார், அப்படின்ட்டா கூட ஃபோன் மூலமாகவும் அக்குது செய்ய முடியும். பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை இல்லை. அந்த நிபந்தனை இல்லைங்கிறத இமாம் நவவி ரஹிமஹுல்லா தங்களுடைய அல் மஜ்மூ ஷரஹ் முஹத்தபில் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. லவ் தனாதயா வஹுமா முத்தபாயிதானி வ தபாயா. லவ் தனாதயா வஹுமா முத்தபாயிதானி, 2 பேரும் தபாவுதில் இருக்கிறாங்க, புஅது தூரத்தில் இருக்கிறாங்க, ஒருவருக்கொருவர் அழைத்து கொள்கிறார்கள் ஈஜாப் கபூலுக்காக. வ தபாயா, பை செய்கிறாங்க, ஈஜாப் கபூல் நடக்குது என்றால் சஹல் பைஉ பிலா ஹிலாஃபின், பை சிகத்தாயிரும் அப்படிங்கிறாங்க இமாம் நவவி ரஹிமஹுல்லா. இது தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்குது ஃபிக்ஹ் கிதாபுகளில். அதனால் நேரடியாக ஒருத்தர் அங்கங்கே இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அதனால் ஃபேக்ஸ் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ ஒவ்வொருவரும் இன்றைக்கி ஆன்லைனில் நடக்கிற திஜாரத்தில் அக்குதில் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, இது பிரச்சனை இல்லை. ஆனால் பையு சர்ஃப் அப்படின்னு சொல்கிறோமே, அதில் அப்படி செய்ய முடியாது. பையு சர்ஃப் அப்படின்னு சொன்னால் தங்கத்துக்கு பகரமாக வெள்ளி, வெள்ளிக்கு பகரமாக தங்கம் அப்படி வாங்குகிறோம். தங்கத்தை கொடுத்துட்டு வெள்ளி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இது பையு சர்ஃப். வெள்ளியை கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கினாலும் பையு சர்ஃப். இதில் என்ன செய்வோம், நேரடியாக 2 பேரும் கபூல் செய்கிறோம். தங்கத்தை கொடுக்கிறவர் தங்கத்தை உடனடியாக கொடுக்கணும், வெள்ளியை கொடுக்கிறவரும் வெள்ளியை உடனடியாக கொடுக்கணும். இவர் தங்கத்தை வாங்கணும், அவர் வெள்ளியை வாங்கணும். கபூல், தக்காபுல் ஷர்த்து. அதில் நம்ம தக்காபுல் எங்கே ஷர்த்து இருக்குதோ அங்கே அப்படி செய்ய முடியாது. அதனால் பையு சர்ஃபில் மட்டும் அது செய்ய முடியாது. ஏன்னா பையு சர்ஃபில் மஜ்லிஸில் தக்காபுல் செஞ்சாகணும். பையு சர்ஃபினுடைய மேலதிக விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்லுவோம். இதில் பையனுடைய அக்குது ஈஜாப் கபூலில் ஒரு முக்கியமான விஷயம் இது. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக நடைமுறையில் அல் பைஉ பித் தஆசின்னு சொல்லுவாங்க. நடைமுறையில் இருக்கிற ஒரு அக்குது அல் பைஉ பித் தஆசி, அதாவது வார்த்தையே இல்லாமல் ஈஜாப் கபூல் நடக்கும். வார்த்தையே இல்லை, ஆனால் ஈஜாப் கபூல் நடக்குது. யாரும் பேச மாட்டாங்க, மௌன விற்பனையாக நடக்கும். அதுக்கு அல் பைஉ பித் தஆசின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அல் பைஉ பித் தஆசி அப்படிங்கிறது இருக்குது. இது ஒருத்தர் போகிறாரு, அவர் ஒரு பொருளை வச்சிருக்கிறாரு, அந்த பொருளை விற்பனைக்காகத்தான் வச்சிருக்கிறாரு. அந்த பொருளை எடுத்து ஒரு கையில் கொடுக்குறாரு. அதுக்குரிய விலை ஃபிக்ஸட். சில சமயங்களில் எதை எடுத்தாலும் 10 ரூபாய், எதை எடுத்தாலும் 100 ரூபாய், அது மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வார், பாயி மபியா அவர் கையில் கொடுக்குறாரு, முஷ்தரி வாங்குறவர் இருக்கிறாரு, விலையை கொடுக்குறாரு. 2 பேரும் ஈஜாபு கபூல் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லலை.
இன்னைக்கு பல சமயங்கள் அப்படித்தான் நடக்குது. நம்ம கடையில் போய் ஈஜாப் கபூல் முறைப்படியாக எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய பொருளை வாங்கும் போது தான், அதாவது வீடு நிலம் அதை வாங்கும் பொழுது பதிவு செய்கிறோம், ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அது மாதிரியான ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை வாங்கும்போது தான் அது மாதிரி செஞ்சு கொள்கிறோம். இல்லாட்டி எழுதுறதும் இல்லை. ஈஜாப் கபூல் கடையில் போய் நம்ம பொருளை பல தடவை வாங்குறதுல நான் இதை விற்று விட்டேன், இதை நான் வாங்கி விட்டேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறதில்ல. நம்ம போகிறோம், ஒரு பாக்கெட் எண்ணெய் இருக்குது, இது எவ்வளோன்னு தெரியும், அந்த பணத்தை கொடுத்துட்டு அது எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துடும். இது பொதுவாக பரவலாக இந்த அல்பையு பித்தாத்தி நடைமுறையில் இருக்குது. ஈஜாப் கபூல் அப்படிங்கிறது லஃபுதில் வரவே செய்யாது. இது எப்படி செஞ்சு கொள்ளலாமா அப்படின்ட்டா சஹாபாக்கள் காலத்திலிருந்து இது நடந்து கொண்டு தான் இருக்குது. இதில் எந்த விதமான அவங்க இதை செய்யக்கூடாதுன்றோ, அந்த அல்பையு பித்தாத்தி செய்யக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை. சஹாபாக்கள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பை நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நோக்கம் என்ன? தராதி தான். லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் இல்லா அன் தகுன திஜாரத்தன் அன் தராதி மின்கும் அப்படிங்கிற வசனத்தில் சொல்லப்பட்ட தராதி, இரண்டு பேருக்கும் மன திருப்தி இருக்கணும். அப்படி மன திருப்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மன திருப்தியின் அடிப்படையில் பை நடக்கும். அந்த மன திருப்தியை வெளிப்படுத்துறதுக்கு தான் அல் ஈஜாப் உல் கபூல் என்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் இது விஷயத்தில் ஜும்ஹூர் ஹனஃபியாக்கள், மாலிகியாக்கள், ஹம்பலியாக்கள் எல்லாருமே தாத்தி அல்பையு பித்தாத்தி ஜாயிஸ்ன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஷாஃபியாக்களில் தான் ரெண்டு விதமான கருத்து இருக்குது. அதில் ஜலாலுத்தீனுல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லும் பொழுது, அவங்க மஹல்லியுடைய ஷரஹ் மஹல்லியில் சொல்லும் பொழுது அது ஃபலா பைய பில் முஆத்தாத், பை பில் முஆத்தாத் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரையிலும் இமாம் நவவி ரஹிமஹுல்லா ரவுலத்து தாலிபின், ஷாஃபி மதுஹபினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு சட்ட நூல் ரவுலத்து தாலிபின், இமாம் நவவி ரஹிமஹுல்லா எழுதின கிதாப். அதில் அவங்க சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், இமாம் நவவி பையு பித்தாத்தி கூடும், ஜாயிஸ், இதுதான் ராஜிஹான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பையு பித்தாத்தி ஜாயிஸ் இன்னைக்கு நடைமுறையிலும் இருக்குது. அது எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருக்கட்டும் அல்லது விலை மதிப்பற்ற விலை குறைந்த பொருளாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அதை செஞ்சு கொள்ளலாம். அல் பையு பித்தாத்தி செய்ய முடியும். அடுத்து பை சம்பந்தப்பட்ட அடிப்படையான விஷயங்களில் முத்தஆகிதைன், அதாவது அக்கது செய்யக்கூடிய இரண்டு நபர்கள் எப்படி இருக்கணும். ஒருத்தர் வாங்குறாரு, ஒருத்தர் விற்கிறார், ஒருத்தர் ஈஜாப் செய்கிறாரு, ஒருத்தர் கபூல் செய்கிறார். இந்த ரெண்டு பேருடைய தகுதி என்ன? ஆக்கிலைனி முமையிசைனி, ஆக்கிதானுடைய ஷருத்து என்ன? ஆக்கிலைன் முமையிசைன், விளக்கமுள்ளவர்களாக இருக்கணும், அக்கல் உள்ளவர்களாக இருக்கணும். அல் அக்லு தமீஸ், இந்த ரெண்டு ஷருத்து. அல் அக்லு தமீஸ். அப்படியானால் அக்கல் இல்லாத மஜ்னூனாக இருக்கிறாரு, அவர் என்ன செய்ய முடியாது? அக்குது செய்ய முடியாது. அதே மாதிரி தமீஸ் இருக்கணும், முமையிஸாக இருக்கணும். சபிய அல்லது லா யாக்கில், சின்ன பையனா இருக்காரு ஆனால் என்ன செய்யலை? விளக்கம் இல்லை, தமீஸ் இல்லை. ஆனால் பாலிகாகணுங்கிற ஷரத்து இல்லை. அதுவும் குறிப்பாக ஹனஃபி மதுஹபின்படி பாலிகாக இருக்கணும், பாலிகான பையன்தான் அக்குது செய்யணும்னு கிடையாது. பாலிகாகிறதுக்கு முன்னாடி தமீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செஞ்சு கொள்ளலாம்? அக்குது செஞ்சு கொள்ளலாம். அப்போ இந்த ரெண்டு ஷரத்து தான் முக்கியமாக வைக்கப்படுது. ஒன்று அக்கல், இன்னொன்று தமீஸ். அப்போ ஹுர்ரா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, முஸ்லீமாக இருக்கணும் கட்டாயம் கிடையாது. முஸ்லீம் அல்லாதவங்களோட என்ன செய்யலாம்? அக்குது செஞ்சு கொள்ளலாம். வியாபார ஒப்பந்தம் முஸ்லீம்டையும் செய்யலாம், நான் முஸ்லீம்டையும் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய போர் ஆயுதத்தை, உருக்கு சட்டையை அடமான வச்சு ஒரு யூதரிடமிருந்து தான் என்ன செஞ்சாங்க? தானியத்தை வாங்கியிருந்தாங்க தங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி. யூதர்களிடத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அக்குது செஞ்சுருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அக்குது செய்கிறதுக்கு முஸ்லீமாக இருக்கணுங்கிற ஷரத்து கிடையாது. முஸ்லீம் அல்லாத மற்ற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு அக்குது செய்யலாம், அக்குது சிஹத்தாகும்.